கரீபியன் தீவினை இருக்கின்ற ஜமேக்கா நாட்டினை மெலிசா புயல் தாக்கியிருக்கின்றது. இந்த புயலுடைய வேகம் 190 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் காணப்பட்டிருக்கு. இந்த புயல் வீசுகின்ற வேளையில் மழைன்ற அளவை பார்த்திங்கன்னா 70 மில்லிமீட்டர் மழை வந்து பெய்திருக்கு. இந்த ரெண்டுமே வந்து அதிகமாக இருந்திருக்கு. புயலும் புயலுடைய வேகமும் கனமழையும் வந்து இங்கே அதிக அளவில் பொழிஞ்சிருக்கு. யமைக்கா நாடு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அதை விட வந்து இந்த புயலுடைய வேகத்தால் இந்த யமைக்கா நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள் பெரிய சேதத்தினை வந்து எதிர்நோக்கி இருக்கின்றது. அதேபோல் இந்த அமெரிக்காவினுடைய வானிலை மையம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. இந்த நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற மிகப்பெரிய புயலாக இதை அறிவிச்சிருக்குது அமெரிக்காவின் வானிலை மையம். கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த புயலின் காரணமாக இடம்பெயர்த்திருக்கிறார்கள். அதைவிட இந்த புயலினுடைய தீவிரத்தன்மையை அமெரிக்காவினுடைய வானிலை ஆய்வு மையம் படம் பிடித்திருக்கின்றது. அமெரிக்கா நாட்டினைச் சேர்ந்த உசைன் போல்ட் இப்பொழுது ஒரு பதிவினை மேற்கொண்டிருக்கிறார். ஜமைக்காவுக்காக இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று. வேறு சூழலில் ஜமைக்கா போன்ற அந்த கரிபியன் தீவில் இருக்கிற நாடுகள் அதிக அளவில் புயல் தாக்கங்களை எதிர்நோக்கி இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு புயலாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. 290 கிலோமீட்டர் வேகம் என்பது சாதாரணமான விடயமல்ல. மிகப்பெரிய கட்டிடங்களையே இந்த புயல் சிரித்து விடக்கூடும். அதேபோல் இந்த புயல் கரையை கடந்த பின்னும் வலுவிழக்காமல் மேலும் பல பகுதிகளை தாக்கலாம் என்ற எச்சரிக்கையையும் அமெரிக்கா வானிலை மையம் விடுத்திருக்கின்றது. பல்வேறு மக்களுடைய வீடுகள் இதனால் சேதமடைஞ்சிருக்கிறதால 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய புயலாக இது சுட்டிக்காட்டப்படுகிறது.